அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு ரூபாய் 10 லட்சம் கடன் 2 நாட்கள் மட்டுமே அவகாசம் கொடுத்திருக்காங்க. தமிழக அரசுடைய முக்கியமான அறிவிப்பாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 10 லட்ச ரூபா கடன் யாருக்கு யாருக்கு கொடுக்க போறாங்க, இது எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ இந்த அமௌண்ட் நம்ம கைக்கு வரும் அப்படின்றத ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு முழுமையா சேரும். அண்ட் இப்போதான் நம்மளுடைய வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி தமிழக அரசு வெளியிடும் பெண்களுக்கான மானியம் பற்றி கூடுதலான தகவலை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பெண்களுடைய பொருளாதார மேம்பாடு மற்றும் தொழில் முனைப்பை ஊக்குவிப்பதில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லலாம். அதன் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா 2025 முதல் 26 அந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா கிராமப்புற சுய உதவிக்குழுல உள்ள பெண்களுக்கு தொழில் அபிவிருத்திக்காக வட்டி முதலமாக ரூபாய் 10 லட்சம் வரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு முழுமையாக சேரும். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் தகுதியான மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு திட்டத்தின் வாயிலாக கடன் வழங்கப்பட்டு அதன் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு பெண் உறுப்பினர்களும் சொந்தமாக தொழில் தொடங்கி தங்களுடைய வருமானத்தை அதிகரித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் இந்த அமௌண்ட் கடனாக கொடுக்குறாங்க. கடன் தொகை மற்றும் வகை திட்டத்தின் கீழ் 75,000 முதல் 10 லட்சம் வரை பிணையும் எதுயின்றி கடன் பெறலாம் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் நிலையான முதலீடு அல்லது நிலையான மற்றும் நடைமுறை முதலீடு என 2 வகைகளில் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம். வட்டி மானியம் வங்கிகளில் கடன் பெற்று தவணை தவறாமல் உரிய காலத்தில் திருப்பி செலுத்தும் பெண் தொழில் முனைவோருக்கு சிறப்பான சலுகை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 15 லட்சம் வரையிலான நிலுவையில் உள்ள கடன்களுக்கான வட்டியில 2% மானியமாக அரசு வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் உத்தரவாத கட்டணங்களை திரும்ப பெறுதல் ரூபாய் 5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு வங்கிகள் வசூலிக்கும் என்ற கடன் உத்தரவாத கட்டணங்களை பயனாளிகளிடம் திரும்ப பெற வகை செய்யப்பட உள்ளது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான தகவல் வெளியிருக்காங்க. சரிங்க, இதுக்கு யாரை விண்ணப்பிக்கலாம், தகுதி என்ன, இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் என்ன நமக்கு பயன் அப்படின்றது கொஞ்சம் புதுசாக பார்க்கலாம். வயது விண்ணப்பதாரனுடைய வயது 21க்கு மேற்பட்டவராக இருக்கணும், அதாவது 21 வயசுக்கு மேல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழு உறுப்பினர் கிராமப்புற மக்களுடைய சுய உதவி குழுவில உறுப்பினர் இருக்கணும். மூணாவது குழுவின் நிலை அவர் சார்ந்திருக்கும் சுய உதவி குழு குறைந்தது 2 நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட தகுதி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் குழுவில் சேர்ந்து குறைந்தது 2 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும். மேலும் ஒரு கடன் சுழற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்க வேண்டும் அவர் சொல்றாங்க. இதுமாரி ஒரு 5 கண்டிஷன் விட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்கன்னா கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விண்ணப்பத்திற்கு தேவையான ஆவணங்கள் பல்வேறு வகையான தொழில்களுக்கு ஏற்ப தேவையான ஆவணங்கள் மாறுபடும். பொதுவான ஆவணங்கள் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வங்கி பாஸ்புக்கு, அதுபடி அந்த புத்தகத்துடைய நகல் கேட்குறாங்க. சுய உதவிக்குழுவுடைய தீர்மானம் முக்கியமா அதுவும் கேட்குறாங்க. இது போன்ற முக்கியமான செய்தியை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்க இதை பார்த்து பயனடைவீங்க.